கேஷ் வித்ட்ரா ஃபுல்லாமே டெபிட் சைட் காலத்தில் தான் அப்ளை பண்ணுறாங்க. எதை? பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை. அதே மாதிரி பேங்க் காலம் கேஷ் புக்கில் என்ன செய்கிறாங்க? செக் டெபாசிட்டர் ஆர் டெபிட்டர் ஆன் த டே ஆஃப் டெபாசிட் அன்னைக்கே இது பண்ணிடுறாங்க. இதில் என்ன செய்கிறாங்க? ஒன்லி அட் த டைம் இருக்கிற டயத்துக்குள்ளே செக்கை டெபாசிட் பண்ணுறாங்க. சரியா? அதில் என்ன பண்ணுறாங்க? அன்னைக்கே அப்ளை பண்ணிடணும். டே ஆஃப் டெபாசிட் அன்னைக்கே. அதில் என்ன பண்ணணும்? குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே. அதே மாதிரி இதில் என்ன பண்ணுறாங்க? இஷ்யூ ஆஃப் டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் கிரெடிட்டட். இதில் என்ன ஆயிடுது? கஸ்டமர் ஆர் டெபிட்டட் பை பேங்க். புரியுதா? ரெண்டுக்கு உண்டான டிஃபரன்ஸு. கலெக்ஷன் அண்ட் பேமெண்ட் ஆர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் ஆர் என்டர் இன் ஒன்லி ஆஃப்டர் செக்கிங் வித் பேங்க் ஸ்டேட்மெண்ட். அதான் என்ன சொல்கிறோம்? வங்கி வசூலித்த அல்லது செலுத்திய தொகையை வங்கி அறிக்கையில் சரிபார்த்த பின் தான் பதிவு செய்யப்படும். அப்போ இதில் என்ன செய்கிறாங்க? வசூலித்த அல்லது செலுத்திய தொகையை வசூலித்த அல்லது செலுத்திய நாளில் வங்கியின் ஏட்டில் பதிவு செய்யப்படும். இந்த ரெண்டுக்கு உண்டான டிஃபரன்ஸ் அழகாக கொடுத்துருக்காங்க பாரு. இட் இஸ் பேலன்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் ஏ ஸ்பெசிஃபிக் பீரியட். இதில் என்ன சொல்கிறாங்க? குறிப்பிட்ட காலத்துக்கு இருப்பு காட்டப்படும். இதில் என்ன சொல்கிறாங்க? இட் இஸ் பேலன்ஸ் ஆஃப்டர் கேஷ் ஈச் டிரான்சாக்ஷன். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க? ஒவ்வொரு நடவடிக்கையின் போதும் இருப்பு காட்டப்படும். ஈச் டிரான்சாக்ஷன் ஒவ்வொரு இதில் என்ன செய்கிறாங்க? டிரான்சாக்ஷனாக காட்டுறாங்க. இப்போ பேங்க் ரெகக்னைசேஷன் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு சொல்லியிருந்தேன். இப்போ இதில் மீனிங் தனியாக கொடுத்துருக்காங்க. அதை பார். இஃப் எவ்ரி என்ட்ரி இன் த கேஷ் புக் மேட்சஸ் வித் த பேங்க் ஸ்டேட்மெண்ட் then bank balance will be the same in both the records, but practically it may not be possible when the balances do not agree with each other. The need for preparing statement explain the cost arises. This statement is called bank recognition statement. அதாவது பேங்க் ரெகக்னைசேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக என்ன சொல்லுவோம்? வங்கி சரிக்கட்டும் பட்டியல் சொல்லுவோம். இதில் என்ன சொல்கிறாங்க பாரு? ரொக்க ஏட்டில் உள்ள ஒவ்வொரு பதிவும் வங்கி அறிக்கையுடன் பொருந்துமையானால் இரண்டு ஆவணங்களை வங்கி இருப்பு ஒரே தொகையாக இருக்கும். ஆனால் நடைமுறையில் இது சாத்தியமில்லை. இரண்டு இருப்புகளை வெவ்வேறு இருந்தால் அதற்கான காரணங்களை விளக்குவதற்கு ஒரு அறிக்கையை தயாரிப்பது அவசியமாகிறது. இதுதான் என்ன சொல்கிறாங்க? சரிக்கட்டும் பட்டியல், வங்கி சரிக்கட்டும் பட்டியல்னு சொல்லுவாங்க. பேங்க் ரெகக்னைசேஷன் ஸ்டேட்மெண்ட். அப்புறம் அதனுடைய தேவைகள் நீட்ஸ் என்னென்ன சொல்கிறாங்க? ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. என்னென்னது? பேலன்ஸ் எஸ் பர் கேஷ் புக், ரொக்க ஏட்டின் இருப்பு, வங்கி அறிக்கையின் இருப்பு. இதில் என்ன சொல்கிறாங்க? பேலன்ஸ் எஸ் பர் கேஷ் புக், பேங்க் ஸ்டேட்மெண்ட், ரொக்க ஏட்டின் இருப்பு, வங்கி அறிக்கையின் இருப்பு. இது ரெண்டு விஷயந்தான் அதனுடைய தேவைகள். இதில் என்னென்ன சொல்கிறாங்க? டு ஐடென்டிஃபை த ரீசன் ஃபார் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பேங்க் பேலன்ஸ் எஸ் பர் கேஷ் புக் அண்டு பேங்க் பேலன்ஸ் அஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். இதில் என்ன சொல்கிறாங்க? ரொக்க ஏட்டின் வங்கி இருப்பு, வங்கி அறிக்கையின் படியாக வங்கி இருப்பும் வேறுபட்ட காரணங்களை அடையாளம் காணுதல். புரியுதா உனக்கு? டு ஐடென்டிஃபை த டிலே இன் கிளியரன்ஸ் ஆஃப் செக். என்ன சொல்கிறாங்க? காசோலை தீர்வடைய ஏற்படும் காலதாமதம் கண்டறிதல். அப்புறம் என்ன செய்கிறாங்க? மூணாவது பாயிண்டில் வங்கி பார்த்தீங்க சரியான இருப்பினை கண்டறிதல். அப்புறம் என்ன செய்கிறாங்க? கணக்காளர் மற்றும் வங்கி நிதியினை தவறாக பயன்படுத்துவதை தடுத்தல். இது எல்லாமே இதில் கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன செய்கிறாங்க? ரீசன் ஒய் பேங்க் காலம் ஆஃப் கேஷ் புக் அண்ட் பேங்க் காலம் கேஷ் புக் மே பி டிஃபர். ரெண்டுக்கு ஏன் இவ்வளோ டிஃபர் அப்படின்னு கேட்குறாங்க. கீழே பாருங்கள், அந்த ரெண்டு பாயிண்ட்டை பார்த்தாப்போம். டைமிங் ஆஃப் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கா, அதை மட்டும் பாரு. த டிஃபரன்ஸ் டைம் அட் விச் த சேம் டைம் ஆர் என்டர். அதான் என்ன சொல்கிறாங்க? ஒரே மாதிரியான இலங்களை பல்வேறு காலங்களில் பதிவு செய்வது. அப்புறம் என்ன செய்கிறாங்க? செகண்ட் பாயிண்டில் எரர் இன் ரெக்கார்டிங். அதில் என்ன சொல்கிறாங்க? டிஃப்ரெண்ட் அரைசிங் டியூ டு எரர் இஸ் ரெக்கார்டிங் த என்ட்ரிஸ். தவறாக பதிவு செய்வதால் ஏற்படும் வேறுபாடுகள். இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அந்த ரெண்டு என்னென்னு பார்த்துருவோமா? டைம் டிஃப்ரென்சஸ். அதில் பாரு. செக் இஷ்யூட் பட் நாட் எட் ப்ரெசென்டட் ஃபார் பேமெண்ட். செக் இஷ்யூட் பட் நாட் எசென்டட் ஃபார் பேமெண்ட். இதை தான் நம்ம என்ன செய்வோம்? ஃபார்மெட்டில் அப்ளை பண்ணுவோம். இதை நல்லா கவனி. சரியா? விடுத்த காசோலையை வங்கியில் செலுத்துவதற்கு முன்னிலைப்படுத்தப்படாது. செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசென்டட் த பேமெண்ட். இதான் என்னது? டைமிங் டிஃப்ரென்சஸ். செக் டெபாசிட்டட் இன்டு பேங்க் பட் நாட் கிரெடிட்டட். அப்போ என்ன சொல்கிறோம்? வங்கியில் வைப்பு செய்த காசோலையை வசூலித்து வரவு வைக்கப்படாது. புரியுதா உனக்கு? இதான் விஷயம். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பாரு. பேங்க் சார்ஜஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அண்ட் ஓவர் டிராஃப்ட். இதில் என்ன சொல்கிறோம்? வங்கி விதித்த கட்டணம், வங்கி கடன் மீது வட்டி மற்றும் மேல்வரைப்பற்று மீதான வட்டி. இது எல்லாமே அதில் சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்கிறோம்? இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் கலெக்டட் பை பேங்க். வங்கி வசூல் செய்ய வட்டி மற்றும் பாங்கதாயம் சொல்லுவோம். அப்போ பாங்கதாயம்னா என்னது? கரெக்டான முறையில் என்ன செய்வோம்? டிவிடெண்ட்டை கரெக்டான முறையில், இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் டிவிடெண்டாக இருந்தாலும் கரெக்டான முறையில் பேங்க்கில் கலெக்ட் பண்ணுவோம். டிஸ்கவுண்டர் ஆஃப் செக் அண்ட் பில். பில் என்ன ஆயிரும்? டிஸ்கவுண்டர்
1000 எதில் சொல்லியிருக்காங்க? 5th பாயிண்டில் காசோலை மற்றும் மாற்றுச்சீட்டுகளை மறுக்கப்படுதல். நெக்ஸ்ட் என்ன செய்யுது? வாடிக்கையாளர் கொடுக்கக்கூடிய வங்கியின் பணம் செலுத்தியது, இதை சொல்கிறோம். அப்புறம் என்ன சொல்கிறோம்? பேமெண்ட் மேட் டைரக்ட்லி பை பேங்க் டு அதர்ஸ், வங்கி நேரடியாக மற்றவர்களுக்கு பணம் செலுத்துவது. அப்புறம் என்ன வரும்? பில்ஸ் கலெக்டட் பை பேங்க் ஆன் பிகாஃப் ஆஃப் இட்ஸ் கஸ்டமர், வங்கி வசூலித்த ரசீது மீதான ரொக்கம். இது எல்லாமே இதில் வருது? கால இடைவேளை வேறுபட்டு, டைமிங் டிஃப்ரென்ஸில் இது எல்லாமே வந்துடும். எரர் இன் ரெக்கார்டிங்னா என்னது? அதில் என்ன வருது பாரு? எரர் கமிட்டி இன் ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன் பை த பிஸ்னஸ் இன் த கேஷ் புக், வணிகம் ரொக்க ஏட்டில் நடவடிக்கை தவறாக பதிவு செய்தல். எரர் கமிட்டி இஸ் இன் ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன் பை பேங்க், வங்கி நடவடிக்கையை தவறாக பதிவு செய்தல். இது ரெண்டையுமே அதில் சொல்கிறோம். சரியா? இப்போ இதில் என்னென்ன சொல்லியிருக்கோம் பாரு? டைமிங் டிஃப்ரென்சஸ் 8.3.1 கொடுத்துருக்கா, அதில் பாரு டைமிங் டிஃப்ரென்சஸ் பாரு. செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசென்டட் ஃபார் பேமெண்ட், அதில் என்ன சொல்கிறாங்க பாரு? அந்த கீழே உள்ள அந்த ஏரோ மார்க் மட்டும் பார்த்தா போதும். பேலன்ஸ் எஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ₹20,000 இஸ் மோர் தேன் பேலன்ஸ் எஸ் பர் கேஷ் புக். அப்போ இந்த சைடு என்னது? பேலன்ஸ் எஸ் பர் கேஷ் புக், அந்த சைடு பேங்க் ஸ்டேட்மெண்ட், இந்த சைடு கேஷ் புக். ₹10